வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, 0.22% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா, 1.01% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்க அப்படின்னா, 1.78% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.81% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.4% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து ஹெவியாவே வந்து டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பாதி அளவுக்கான ஒரு ரெக்கவர் வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து கொடுத்துருக்கு. அது போக நிஃப்டி 50யுமே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இருந்தாலுமே இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்து எஃப்ஐஎஸோட செல்லிங்கிறது வந்து தீவிரமாக வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஏஎஸோட பைங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அடுத்து செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி கன்சூமர் டியூரபிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.97% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. அதை தொடர்ந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.79% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி மீடியா அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ இன்னைக்கு டாப் லூசர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வந்து -0.51% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி 50யோட சார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து ஓப்பன் ஆகுது. ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஸோ அரௌண்ட் ஒரு 9:30க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கன்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகி எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் வந்து மார்ஜினல் லெவலில் வந்து டவுன் ஆகி 50 பாயிண்ட் வந்து ப்ளஸில் 23,205 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கீ ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஃபினான்சியல் செக்டார் வந்து ஒரு வீக்கனா இருந்தாலுமே கீ செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால இன்னைக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஹையர் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா 23,205 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆகி வந்து அப் ஆயிருக்குது. சென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 115 பாயிண்ட் வந்து அப் ஆகி 76,520 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மிட்கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சர்ஜ் வந்து கொடுத்துருக்குது. நேற்று மிட்கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு இருக்கிறதுலே அதான் வந்து ஹெவியான ஒரு லாஸை வந்து பார்த்துருந்தது. இன்னைக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து 985 பாயிண்ட் வந்து அப் ஆகி 54,099 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்லோன் பர்ஃபார்மராக வந்து இருந்தாங்க. இது வந்து ஒரு 7% அளவுக்கான ரேலி வந்து கொடுத்துருக்குது அதோட Q3 ஏர்னிங் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம். மற்ற நோட்டபிள் பர்ஃபார்மர்னு பார்க்கும்போது விப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு 3% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. நேற்றே வந்து ஐடி செக்டாரில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. விப்ரோவும் அதில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. இன்னைக்குமே வந்து விப்ரோ ஒரு 3% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்குது. அரௌண்ட் ஒரு 12 ரூபா பக்கம் வந்து அதிகமாயிருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்எம்டிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஃபினான்சியல் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. பட் லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷனில் ஃபினான்சியல் செக்டார் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கிராஷை நோக்கி போகாமல் ஹோல்ட் பண்ணி இருந்தது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ் வந்து பிபிசிஎல் இதெல்லாம் வந்து ஒரு லூசிங் ஸ்டாக்ஸாக வந்து இருக்குது. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 135 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 48,589 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2% அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது. ஸோ அடுத்து எஃப்ஐஐ அண்டு எஃபிஐ அண்டு டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 14,412 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 10,700 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 3,712 கோடி அளவான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நெட் வேல்யூவா. எஃப்ஐ அண்ட் எஃபிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 13,316 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 18,779 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்குமே வந்து எஃப்ஐ வந்து -5,462 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து கன்டினியூஸாக வெளியே எடுக்கிறது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்குமே வந்து அரௌண்ட் ஒரு 5,462 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐ அண்ட் டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நெட் வேல்யூவில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நெகட்டிவ்ல வந்து இருக்குது. -1,749 கோடி அளவுக்கு வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து போயிருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் இருந்த ஒரு காரணத்தினால தான் வந்து மார்க்கெட் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ளஸ் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் வந்து டிஏஎஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஹெவியாக இருந்த ஒரு காரணத்தினாலையும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இருந்தாலுமே இது ஒரு கிளியர் சைனாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கான அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு டவுனை பார்த்து குறைஞ்ச அளவுக்கான அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது.
ஸோ ப்ராஃபிட் புக்கிங் தான் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து அடுத்து வந்து 22,200 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து சாலிடாகவே இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக 22,600லேருந்து 22,800 அப்படிங்கிற அதோட அடுத்த சப்போர்ட்டுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், கிரிசம், விப்ரோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சன் ஃபார்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 வந்து கெய்னர்ஸாக இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ் பார்த்தோம்னா பிபிசிஎல், கொடாக் மஹிந்திரா பேங்க், ஹெச்எல் டெக்னாலஜி, எஸ்பிஐ, ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸாக இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஐடிஎல், நாக்ரே, டோரன் ஃபார்மா, இண்டிகோ, சீமென்ஸ் இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸாக இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ், விஇடிஎல், ஐசிஐசிஐ, சோலா ஃபினான்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 லூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கீ ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு காரணத்தினால தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிருக்குது. ஸோ அடுத்து எல்என்டி இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்டர் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்என்டிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்மரின் அக்விசிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டேர்ன் ஓவர் ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 70,000 கோடியாக இருந்த இந்த அக்விசிஷன் வந்து ஒரு 6 சப்மரின் ப்ராஜெக்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு ரிஜெக்ட் ஆக போகுது. இந்த பிட்டு ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்ட்னர்ஷிப் போட்ட வந்து இந்த ஸ்பானிஷ் நவநீத் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல இந்தியன் நேவியோட ரெக்யர்மெண்ட்டை. இதோட காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்டுங்கிறது வந்து இவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ அடுத்து ரிமைனிங் வெண்டாராக இருக்கக்கூடிய எல்என்டி வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ மெசகான் டாக்குக்கு வந்து லிமிடெட் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் அண்ட் கபூர் மரைன் சிஸ்டம்ஸ் இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வந்து மெசகான் டாக்கோட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெசகான் டாக் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எல்என்டிக்கு அந்த ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது. ஸோ அந்த சப்மரீன் ப்ராஜெக்ட் அதாவது P75I இந்த 70,000 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து மெசகன் டாக்குக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த அட்வான்ஸ் சப்மரீன் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வந்து இந்தியன் நேவி வந்து மெசகன் டாக்குக்கு இருக்குங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ இந்த பிட் எவாலுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மெசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து இந்தியன் நேவியோட எலிஜிபிள் கிரைட்டீரியாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட் அவுட் பண்ணுற ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த பெட்டுங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே சமயத்தில் அந்த கிரைட்டீரியா வந்து எல்என்டி அண்டு நவநீத் இவங்களால வந்து மீட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து மார்க்கெட்டை இம்பேக்ட்னு பார்க்கும்போது எம்டிஎல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மெசகான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 3.6% அளவுக்கு வந்து உயர்ந்து இப்போ கரண்ட்டாக வந்து 2,372 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்குது. இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த 70,000 கோடி அளவுக்கான ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அடுத்து அதானி இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸோ அதானி கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு அக்விசிஷன் வந்து பண்ண போகிறாங்க. பிஎஸ்பி ப்ராஜெக்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து அதானி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30.07% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்பி ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிலேருந்து அக்விசிஷன் வந்து பண்ண போகிறாங்க. இதோட ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 685 கோடியாக வந்து இருக்க போகுது. ஸோ அவங்களோட மற்ற எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரீட்டைன் பண்ண போகிறாங்க. அதே அளவு தான் அவங்க வந்து அந்த ஷேர் பார்ட்டிசிபேஷனில் இருக்க போகிறாங்க. இது மார்க்கெட் இம்பேக்ட்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த அதானி இன்ஃப்ரா அசட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அக்விசிஷனுங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் வந்து இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த அக்விசிஷன் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த அக்விசிஷனுக்கான ஒரு ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐன்னு சொல்லுவாங்க, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட வந்து காம்படிஷன் ஆக்டுக்கு கீழே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டரி ரெக்வெஸ்ட் வந்து இவங்களுக்கு அப்ரூவ் ஆகும்போது தான் இந்த அக்விசிஷனுங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அடுத்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சைன் ஆயிருக்குது. அதாவது எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் இஇஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மெகா டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட் வந்து நாக்பூரில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 12,700 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க.
இவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ் ப்ராடக்டான ட்ரோன்ஸு, நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இஇஎல்க்கு வந்து தேவையான ஒரு பர்மிஷன்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் இன்சென்டிவ்ஸு ப்ளஸ் வந்து போலீஸு, ஸ்டேட் போலீஸு சப்போர்ட்டுமே வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு நெசசரி வந்து இருக்குது. ஸோ அடுத்து கொடாக் மஹேந்திரா பேங்க், இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். கொடாக் மஹேந்திரா பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அக்விசிஷன் வந்து பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இந்த அக்விசிஷனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4100 கோடியாக வந்து இருக்குது. இந்த அக்விசிஷன் கரண்ட்டாக இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு. 23 ஜனவரி 23 வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு. இதுக்கான தேவையான நெசசரி ரெகுலேட்டரி அப்ரூவல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த அக்விசிஷனை இவங்க எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு சார்ட்டர்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் புக்கிங் கம்பெனிலேருந்து இவங்க இந்த அக்விசிஷனை பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொடாக் மஹேந்திரா பேங்க் வந்து Q3 ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% அளவுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3305 கோடியாக வந்து இருக்குது இந்த Q3 FY 2025. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்பாஸ் வந்து பண்ணியிருக்கு. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது டெபாசிட் க்ரோத்தும் ப்ளஸ் வந்து பேங்க் அசட் குவாலிட்டியும் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலுமே என்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து லாஸ்ட் செப்டம்பரில் வந்து 1.49 வந்து இருந்திருக்கு. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்குகளை வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படாது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து நேற்று வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு எல்லா கம்பெனிகளும் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் மேக்ஸிமம் வந்து நாளைக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வரோம் ட்ரம்ப் ஃபேக்டருங்கிறது வந்து ரொம்பவே நெகட்டிவாக வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் பட்ஜெட் தாக்கல்ங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம எக்கனாமியை பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ்மே வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸோட வெளியேற்றமும் வந்து கன்யூஸாக தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அவங்க வெளியேறதுக்கான ஒரு ரீசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு நிலையற்ற டிசிஷன்ஸ் தான் வந்து எக்கனாமிக்கலாக வந்து இருக்குது. அந்த காரணத்தினால தான் வந்து அவங்க கன்யூஸாக வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம மார்க்கெட் இந்த வொலட்டாலிட்டி இப்படியே தான் இருக்குமா இல்லை அப் ட்ரெண்டை நோக்கி போகுமா அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாகவே வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம கன்யூஸாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.